Hi, welcome you all. Today we are going to learn about Indian banking system components and phases. Components of Indian banking system. Four main components of Indian banking system are financial institutions, financial markets, financial instruments or assets or securities and financial services. இந்தியன் பேங்கிங் சிஸ்டமோட 4 பிரதான கூறுகள் இவை 4 மட்டுமே. The first one financial institution அதாவது நிதி நிறுவனம். Financial institutions act as financial intermediaries. நிதி நிறுவனங்கள் நிதி இடைத்தரகர்களாக செயல்படுகின்றன because ஏனெனில் they act as middlemen between savers and borrowers. Savers சேமிப்பாளர்கள் மற்றும் கடன் வாங்குபவர்களுக்கு இடையே இடைத்தரகர்களாக சேவை புரிகிறார்கள். Financial institutions mobilize savings. நிதி நிறுவனங்கள் சேமிப்பை திரட்டுகின்றன. அதாவது மக்களிடையே சேமிப்பை ஊக்குவித்து அவர்களிடமிருந்து சேமிப்பை திரட்டுகின்றனர். அதாவது அதிகப்படுத்துகின்றனர். Financial institutions also provide services to entities. நிதி நிறுவனங்கள் entities என்றால் companies அதாவது நிறுவனங்கள் அவர்களுக்கு சேவையும் வழங்குகிறார்கள். எந்த மாதிரியான சேவைகள்? ரீஸ்ட்ரக்சரிங் டு டைவர்சிஃபிகேஷன் பிளான்ஸ் அதாவது பல்வகைப்படுத்தலுக்கான மறுசீரமைப்பு. வாட் இஸ் டைவர்சிஃபிகேஷன்? த ப்ராசஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் என்லார்ஜிங். ஒரு வியாபாரத்தை பெருக்குவதாக இருக்கலாம், அதாவது விரிவுபடுத்துவதாக இருக்கலாம், அல்லது ஆர் வேரிங் இட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்டையே மாற்றி அமைப்பதாகவும் இருக்கலாம். And any entities want to raise funds from the market elsewhere. எந்த ஒரு நிறுவனத்திற்கும் சந்தையிலிருந்து நிதி திரட்ட வேண்டும் என்றால் அதற்கான சேவைகளையும் இந்த நிதி நிறுவனங்கள் வழங்குகிறது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் அதாவது நிதி சந்தைகள். The main function of financial markets are facilitating creation and allocation of credit and liquidity. அதாவது பிரதான செயல்பாடுகள் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட பிரதான செயல்பாடுகள் என்ன அப்படின்னா கிரியேஷன் உருவாக்கல் மற்றும் அலோகேஷன் ஒதுக்கீடு ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. எதை? கடன் மற்றும் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி மீன்ஸ் ஹவு குவிக்லி யூ கேன் கெட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் கேஷ். ஹவு குவிக்லி ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு கேஷ். எவ்வளோ சீக்கிரமாக பணமாக மாற்றுகிறீர்கள் என்பது தான் அது. ஸோ லிக்விடிட்டி என்றால் கேஷ். சர்விங் ஹேஸ் இன்டர்மீடியரிஸ் ஃபார் மொபைலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ். ஸோ அவங்க சேவையும் இடைத்தரகர்களாக நின்று சேவைகளையும் புரிகிறார்கள். எவைக்கெல்லாம்? மொபைலைசேஷன் ஆஃப் சேவிங் அதாவது சேமிப்பை திரட்டுவதற்கு, அசிஸ்டிங் இன் த ப்ராசஸ் ஆஃப் பேலன்ஸ்ட் எக்கனாமிக் growth, சமமான பொருளாதார வளர்ச்சிக்கு, ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் கன்வீனியன்ஸ் அதாவது நிதி வசதிகள் அனைத்துக்கும் இவர்கள் சேவைகளை வழங்குகிறார்கள். ஃபினான்ஷியல் மார்க்கெட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். தட் கேபிட்டல் மார்க்கெட் divided into two. ஒன்று primary market, secondary market. Primary market, secondary market. Okay. Then money market, foreign exchange market and government securities market. Next, financial instrument அதாவது நிதி கருவிகள். நிதி கருவிகள். It represents a claim against the future income and wealth of others. அதாவது இது எதை குறிக்கிறதுனா claim உரிமை கோரல் against the future income and wealth of others மற்றவர்களின் செல்வத்தையும் குறிக்கிறது. It will be a claim against a person or institution for the payment of the sum of the money at a specified future date. Examples: bonds and certificates, etc. ஒரு நபரிடம் இருந்தோ அல்லது நிறுவனத்திடம் இருந்தோ பணம் பெற வேண்டும் என்றால் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு கிளைம் பண்ணிக்க முடியும்.
எந்த ஸ்பெசிஃபைட் ஃபியூச்சர் டேட்டோ அந்த தேதியில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் பாண்டு, சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் பல. A financial instrument may be evidence of ownership of part of something as in stocks and shares. ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸோட ஓனர்ஷிப்பை குறிக்கும் எவிடன்ஸ் ஆகவும் அதாவது ஆதாரமாகவும் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கலாம். ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் என்றால் பங்குகள். ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கமர்ஷியல் பேப்பர், பில் ஆஃப் லேடிங், லெட்டர் ஆஃப் கிரெடிட், டிராவலர்ஸ் செக். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செக்ஸ், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்டும் உள்ளடங்கியது. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலான ஸ்டடி வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் என்ற சப்ஜெக்டில் டீட்டெயிலாக படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபினான்ஷியல் சர்வீசஸ். த டேர்ம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கேன் பி டிஃபைன்ட் ஹேஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நடவடிக்கைகள், பெனிஃபிட்ஸ் நன்மைகள், சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி, கனெக்டட் வித் சேல் ஆஃப் மணி. இது அனைத்தும் எதில் வந்து கனெக்ட் ஆகுதுன்னா சேல் ஆஃப் மணி. எதுக்கு சேல் ஆஃப் மணி சொல்கிறோம்? பணம் விற்பனை அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் ரிலேட்டடான சேவைகள் புரியவர்களுக்கு எது ப்ராடக்ட்னா மணி, பணம் தான் ப்ராடக்ட். ஸோ சேல் ஆஃப் மணி, அதுக்காக தான் சேல் ஆஃப் மணின்னு சொல்கிறோம். தட் ஆஃபர்ஸ் டு யூசர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வேல்யூ. ஸோ நிதி தொடர்புடைய அனைத்து சலுகைகளையும் தங்களுடைய பயன்பாட்டாளர்களுக்கும் மற்றும் கஸ்டமர்ஸ் அதாவது வாடிக்கையாளர்களுக்கும் வழங்குகிறார்கள். An example of financial service industries are, ஸோ எதெல்லாம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் தொழில்கள் அப்படின்னா பேங்க்ஸ், சேவிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு கம்பெனிஸ். இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ 3 ஃபேஸஸாக வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டமை பிரிச்சிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா த்ரூ கன்சர்வேட்டிவ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1786. ஸோ பழமை வாய்ந்த முதல் பேங்க், இந்தியாவோட பழமை வாய்ந்த முதல் பேங்க் எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நிறுவப்பட்டுள்ளது 1786. ஃப்ரம் 1786 till date, the journey of Indian banking system can be segregated into 3 distinct phases as mentioned below. ஸோ 1786லேருந்து இன்றைய தேதி வரைக்கும் 3 ஃபேஸஸ்களாக பிரித்திருக்கிறார்கள். ஸோ ஃபேஸ் 1ல் 1786 to 1969 இந்தியன் பேங்கிங் சிஸ்டமை வந்து பிரிச்சிருக்காங்க அந்த பீரியட் வரைக்கும். ஃபேஸ் 2ல் நேஷ்னலைசேஷன் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் அண்ட் அப் டு 1991 ப்ரையர் டு இந்தியன் பேங்கிங் செக்டார் ரெஃபார்ம்ஸ். ஸோ இங்கே அப் டு 1991 வரைக்கும் தான் வந்து செகண்ட் ஃபேஸில் எடுத்திருக்காங்க. அதுவும் நேஷ்னலைசேஷன் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட இந்தியன் பேங்க்ஸ் 1991 அப் டு 1991. ஃபேஸ் 3ல் ஆஃப்டர் 1991. எதுக்கு 1991 எடுத்திருக்காங்கன்னா ஸோ 1991 தான் லிபரலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் லிபரலைசேஷனுக்காக 1991 அப் டு 1991 ஆஃப்டர் 1991ன்றது 3 ஃபேஸஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க இந்தியன் பேங்கிங் சிஸ்டமை. Following are the steps taken by the Government of India to regulate banking institution in the country. 1949ல் enactment of Banking Regulation Act, அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற சட்டம் கொண்டு வந்தாங்க 1949ல். நேஷ்னலைசேஷன் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேசியமயமாக்கப்பட்டது 1955. நேஷ்னலைசேஷன் ஆஃப் எஸ்பிஐ சப்சிடரிஸ், எஸ்பிஐயோட சப்சிடரிஸ் அதாவது துணை நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்டது 1959, அதாவது 1959. நேஷ்னலைசேஷன் ஆஃப் 14 மேஜர் பேங்க்ஸ், ஸோ 14 மேஜர் பேங்க்ஸ் வந்து தேசியமயமாக்கப்பட்டது 1969. கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் குவாரண்டி கார்பரேஷன், கிரெடிட் குவாரண்டி கார்பரேஷன் உருவானது 1971. கிரியேஷன் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி கிரியேஷன் ஆனது 1975. நேஷ்னலைசேஷன் ஆஃப் 7 பேங்க்ஸ் வித் டெபாசிட் ஓவர் 200 crores. ஸோ 7 பேங்க்ஸ் நேஷ்னலைஸ் ஆனது தேசியமயமாக்கப்பட்டது 1980.
Thanks for watching my channel. Please subscribe my channel.